நம்ம இந்த பேஜில் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறதுல ஆரம்பிக்கலாம். சிஎஸ்எஸ் வந்து 3 விதமாக ஆட் பண்ணுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் விதம் தான் வந்து இன்லைன் ஸ்டைல் சொல்லுவாங்க. ஸோ இன்லைன் ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிடலாம். மெயின் உள்ளுக்கு ஒரு செக்ஷன் போட்டுக்குவோம். செக்ஷன் உள்ளுக்கு ஒரு H1 எலிமெண்ட். இந்த H1 எலிமெண்ட்டில் வந்து நம்ம என்ன போடலாம்னா கெட் த ஃப்ரீடம் யூ டிசர்வ். இப்போ சேவ் பண்ணோம்னா இப்போ இங்கே வந்துருச்சு கெட் த ஃப்ரீடம் யூ டிசர்வ் அப்படின்னு. ஸோ நம்ம இங்கே இன்லைன் ஸ்டைல் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இந்த செக்ஷன் உள்ளுக்கு இன்லைன் ஸ்டைல், இந்த செக்ஷன் உள்ளுக்கு நம்ம ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம், ஸ்டைல் அட்ரிபியூட். ஓகே, ஸோ இந்த ஸ்டைல் அட்ரிபியூட் உள்ளுக்கு தான் வந்து நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணுவீங்க. டிக்ளரேஷன் சொல்கிறப்ப எதை மீன் பண்ணுது அப்படின்னா நீங்கள் எதை ஸ்டைல் பண்ண போகிறீங்க, எப்படி ஸ்டைல் பண்ண போகிறீங்கன்னு. ஓகே, நீங்கள் எதை ஸ்டைல் பண்ண போகிறீங்கன்னு வர்றப்ப உங்களோட ப்ராப்பர்ட்டியை குறிப்பிடும். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டியில் நிறைய இருக்குது. பேக்ரவுண்ட் வித் ஹைட், டிஸ்பிளே, அதுக்கப்புறம் கலர், ஃபவுண்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ பேசிக்காக பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஜஸ்ட் பேக்ரவுண்ட். ஓகே, பேக்ரவுண்ட் நீங்கள் கோலன் போட்டு, ஸோ இப்போ நீங்கள் இந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதுதான் வந்து நான் கேட்டது வந்து எப்படி உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஸ்டைல் பண்ண போகிறீங்கன்னு. நீங்கள் வந்து பேக்ரவுண்டோட ப்ராப்பர்ட்டியில் வந்து நீங்கள் பிக்சர்ஸ் போடலாம், இல்லை கலர்ஸ் போடலாம், இல்லை கிரேடியன்ஸ் போடலாம். ஸோ இந்த கிரேடியன்ஸ், பிக்சர் இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போதைக்கு கலர்ஸ் போடுவோம். ஓகே, ஸோ நீங்கள் சாதாரணமாக என்ன கலர் வேணால் போடலாம். உதாரணத்துக்கு எல்லோ அப்படின்னு போடலாம். ஸோ எல்லோ போட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா எல்லோ கலராக மாறும். ஆனால் எக்ஸ்கோட்னு இன்னொரு இருக்குது. ஓகே, அதுவும் கலர்ஸ் தான். எக்ஸ்கோட் வந்து இந்த ஏஷ்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த எக்ஸ்கோட் பற்றி நான் ஃப்யூச்சரில் நிறையவே சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் எக்ஸ்கோட்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கலர்ஸ் இன்னொன்று உங்களால் நிறைய கலர்ஸ் எடுக்க முடியும். ஜஸ்ட் ரெட், எல்லோ, க்ரீன் மட்டும் இல்லாமல் நிறைய கலர்ஸ், நிறைய மிக்ஸ்ட் கலர்ஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஸோ எனக்கு ஒரு பிடிச்ச கலர் போடுறேன், E9C46A. ஓகே, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை போட்டு நீங்கள் வந்து செமிகோலன் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிட வேண்டியது. ஓகே, இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு அழகான ஒரு எல்லோ வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் எக்ஸ்கோட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் கோட் அசைன் பண்ணிட்டீங்க. நீங்கள் இன்னும் மல்டிபிள் ஸ்டைல் பண்ணலாம். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டோட மட்டும் நிற்காமல் உங்களுக்கு வந்து உங்களோட டெக்ஸ்ட் ஃபவுண்ட் வந்து பெருசாகணும் அப்படின்னா கூட முடியும். ஜஸ்ட் செமிகோலன் போட்டு ஸோ ஃபவுண்ட் சைஸ் 30, ஸோ ஃபவுண்ட் சைஸ் 30 லைக் 30 பிக்சல் அப்படின்னு போட்டு இப்போ நான் சேவ் பண்ணேன்னா நீங்கள் பாருங்கள் பெருசாகிடுச்சு. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து செமிகோலன் போட்டு உங்களுக்கு வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ ப்ராப்பர்ட்டி போட்டு அதுக்கப்புறம் வேல்யூ போட்டிங்கன்னா ஸோ அது ஒர்க் ஆகும். ஸோ இதே நம்ம இன்லைன் ஸ்டைல்னு சொல்கிறோம் அப்படின்னா உங்களோட எலிமெண்ட் உள்ளுக்கு இந்த ஸ்டைலில் அட்ரிபியூட்டாக போட்டு இதில் வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூ போகிறதுனால தான் இது இன்லைன் ஸ்டைல்னு சொல்கிறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இன்லைன் ஸ்டைலை பற்றி நான் ஒரு 5 கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்று கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை ப்ராக்டிக்கல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே இருந்தால் எந்த ப்ராக்டிக்கலும் பண்ணாமல் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும், ஆனால் அதை அப்ளை பண்ண முடியாது உங்களால். லைக் உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஸ்கேட் போர்ட் விளாட்றவனை பார்த்து நீங்கள் ஸ்கேட் போர்ட் பழக முடியும் அப்படின்னா முடியாது. நீங்கள் இறங்கி விளையாண்டு பார்த்தா தான் உங்களால் அது பழக முடியும். அந்த மாதிரி தான். ஸோ ஒரு சாதாரண ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. இது ஒரு ஆன்சரில் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டு வைக்கிறேன். ஸோ உங்களால் இதை ஃபிகர் அவுட் பண்ண முடியுதா பாருங்கள். பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் இன்லைன் ஸ்டைலை கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம்.